ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முருங்கைப்பூவை வச்சு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ்ஷு பண்ண போகிறேங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். முருங்கைப்பூ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். முருங்கைப்பூ இது வரைக்கும் இது யார் ட்ரை பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது. பட் நம்ம இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணுங்கிறதுனாலேயே இதை பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் வீடியோ. ஆனால் செம டேஸ்ட்டுங்க. இந்த மாதிரி பண்ணின சமையலில் இந்த டேஸ்ட் மாதிரி எதுவுமே இருந்ததில்லை. அவ்வளோ சிம்பிள், அவ்வளோ டேஸ்ட்டு. நம்ம எல்லா ரைஸுக்கும் நம்ம இதை சேம் நம்ம ஆம்லேட் எப்படி இருக்குமோ அதே தான். ஆம்லேட் தான் பண்ண போகிறோம். முருங்கைப்பூ ஆம்லேட் தான் பண்ண போகிறோம். ஆம்லேட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா, ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணி முடிக்கலாங்க. அந்தளவுக்கு ஈஸியான வேலை. பொரியல்னாவே எப்படி டைம் எடுக்கும், ஆனால் இது அந்தளவுக்கு டைம் எடுக்காது. ஆம்லேட் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு நமக்கு டைம் தேவையோ அதே டைம் தான் அந்த முருங்கைப்பூவை சேர்த்து பண்ணும்போது அந்தளவுக்கு தான் டைம் ஆகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க முருங்கைப்பூ நல்லா உருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருவி சுத்தமாக நீட்டாக எடுத்துக்கோங்க. இந்த சின்ன சின்ன காம்புகள்லாம் இல்லாத அளவுக்கு நீட்டாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா உருவி எடுத்துக்கோங்க. எடுத்து கத்தியில் வச்சு நல்லா நைஸாக பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்போஸ் அப்படி கட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா மிக்சியில் போட்டு ஒரு அடி ஒரு 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 ஓட்டு ஓட்டினீங்கன்னா சூப்பராக எல்லா பக்கமும் இதாகிடும். இல்லை கத்தியில் கட் பண்ணுறதா இருந்தாலும் கட் பண்ணிக்கோங்க. வாங்க நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான பொருள் என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம். வாங்க, கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் போடணும். சின்ன வெங்காயம் தான் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரே ஒரு பச்சை மிளகாய், காரம் தேவைக்காக. காரம் தேவைன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, இல்லை காரம் தேவையில்லைன்னா விட்டுருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரகம், மிளகு. 1 டீஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா ஒரு உரலில் வச்சு இடித்து எடுத்துக்கோங்க. நல்லா பொடியாக பவுடராக இடிச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு. அது சும்மா டச்சருக்காக, உங்களுக்கு கடைசியாக ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம கொத்தமல்லி சேர்த்துருக்கோம். பாருங்கள், இந்தளவுக்கு நைஸாக கட் பண்ணியாச்சு. நான் கத்தியில் தான் கட் பண்ணேன். நீங்கள் மிக்சியில் அடிக்கிறதுனால அடிச்சுக்கோங்க. அது யுவர் சாய்ஸ். எப்படி பண்ணாலும் முருங்கைப்பூ தான். ஆனால் நம்ம ப்ராசஸிங் எல்லாம் ஒன்றே தான். பார்த்திங்களா, சின்ன வெங்காயம் நல்லா நைஸாக நறுக்கியாச்சு. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்து நறுக்கின பச்சை மிளகாய், அதான் நைஸாக நறுக்குங்க பச்சை மிளகாய். அது கூட பச்சை மிளகாய் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம இடித்து வச்சுருக்க அந்த மிளகு, சீரகம் அதையும் சேர்த்துக்கோங்க. அது தேவையான அளவு உப்பு. அதுக்கு நான் ஒரு கையளவு ஃபுல்லாகவே முருங்கைப்பூ எடுத்துருக்கிறதுனால 3 முட்டை சேர்த்துருக்கேன். அதே மாதிரி நீங்கள் உங்கள் எடுக்கிற குவான்டிட்டி பொறுத்து, இல்லை உங்களுக்கு முட்டை ஜாஸ்தி தேவைப்படும்னா அதுக்கு தகுந்து சேர்த்துக்கோங்க. ஆமாம், நான் 3 முட்டை சேர்த்துருக்கேன். இல்லை நீங்கள் சிங்கிளாக பண்ணுறதா இருந்தால் அதுக்கு தகுந்த குவான்டிட்டி ஏதாவது முருங்கைப்பூ கம்மியாக சேர்த்து அதுக்கு தகுந்து சேர்த்துக்கோங்க. கடைசியாக ஃபைனலாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுங்க. எல்லா பக்கமும் ஈவனாக அந்த வெங்காயம் ப்ளஸ் அந்த இடித்து வச்ச அந்த மிளகு, சீரகம் இது எல்லாமே எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலக்கி ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. நல்லா ஊறட்டும். அப்படியே இந்த முருங்கைப்பூ உள்ளெல்லாம் அப்படியே அந்த முட்டை உள்ளே போயிடும். நீங்கள் சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த முருங்கைப்பூ இருக்கிறதே தெரியாது. அந்தளவுக்கு இதாகிடும். ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா ஃபுல்லாக ஊறிடும் அப்படியே அந்த முட்டையில். பார்த்தீங்களா, இந்த மாதிரி முட்டை உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா இன்னொரு முட்டோடு நீங்கள் சேர்த்துக்கலாம் தாராளமாக. அடுத்து பேன் அடுப்பில் வச்சுட்டு லைட்டாக எண்ணெய் சேர்த்துங்க.
லைட்டாக எண்ணெய் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கலக்கி வச்சுருக்க அந்த மிக்சிங்கை அப்படியே எடுத்து அப்படியே ஆம்லெட் ஊற்றுற மாதிரி சேம் ஆம்லெட் தான். எப்படி பண்ணுறோமோ அதே மெத்தடு தான், அதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஆனால் அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா குக்கிங் டைமிங் மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் வந்து சீக்கிரம் ஆம்லேட் ஆயிரும். ஆனால் இந்த முருங்கைப்பூ சேர்த்துருக்கிறதுனால நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு அதை விட இன்னொரு பங்கு நம்ம டைமிங் எடுத்து வேக வைக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த முருங்கைப்பூ நல்லா வேகும். பாருங்கள், நம்ம அப்படியே லோ ஃப்ளேமில் தான் வச்சு வேக வச்சுருக்கோம். அப்படியே பபிள்ஸ் வந்துகிட்டே இருக்கு பாருங்க. ஓரளவுக்கு அப்படியே ஒரு ஹாஃப் குக்கிங் ஆயிடுச்சு. ஹை ஸ்பீட் வச்சிங்கன்னா உங்களுக்கு கீழே அடிப்பிடிச்ச மாதிரி ஆயிரும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் வேணும்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எப்போதும் போல் வராமல் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான குக்கிங் மட்டும்தான் அதில் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க திருப்பி போட்டுக்கலாம் ஆம்லேட்டை. ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு அடியில். வாவ், எப்படி பார்த்தீங்களா? அப்படியே பொன்னிறமாக சூப்பராக வந்திருக்கு பாருங்க. இப்படி தாங்க இருக்கணும். இதுதாங்க ஒரு சைடு ஃபுல்லாக வெந்துருச்சு. பாருங்க, சூப்பராக வந்துருச்சா? இப்போ அப்படி ஒரு பெரட்டு, இப்படி ஒரு பெரட்டு, இன்னொரு பெரட்டுங்க பாருங்க. டபுள் சைடும் சூப்பராக வந்துருச்சு. அந்த முருங்கைக்கீரை இருக்கிற அந்த டைம்லாம் பார்த்தீங்களா, அழகா சூப்பராக வந்துட்டு வச்சுருவாங்க. அவ்வளோதாங்க, ஜம்முன்னு முருங்கைப்பூ ஆம்லேட் ரெடி. நீங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா எது கூட வேணும்னா சேர்த்து சாப்பிடலாம். தக்காளி சாதமாக இருந்தாலும் சரி, லெமன் சாதமாக இருந்தாலும் சரி, இல்லை பழைய சாப்பாட்டுக்கு கூட நீங்கள் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் அதை சாப்பிடும்போது அந்த மிளகு, ஜீரகம், இந்த சின்ன வெங்காயம், அந்த ஃப்ளேவரு, அதெல்லாம் அல்டிமேட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஆம்லேட்டு. வாங்க அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். எப்படி இருக்கு பாருங்க, அப்படியே பொன்னிறமாக. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடியாக இருக்குங்க ஆம்லேட்டு. இதுதாங்க முருங்கைப்பூ ஆம்லேட்டு. எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே எல்லாம் மிக்ஸ் ஆகி முருங்கைப்பூ எங்கே இருக்குன்னே தெரியல. முருங்கைக்கீரை, முருங்கைப்பூ பிடிக்காதவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களோட சாப்பிட்ருவாங்க. எப்படி என்னன்னே தெரியாது. வாங்க டேஸ்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம வந்து ஒயிட் ரைஸு ப்ளஸ் வந்து முருங்கைப்பூ ஆம்லேட்டு பண்ணுறதுனால முருங்கைக்கீரை சாம்பார் தான் இன்றைக்கி பண்ணியிருக்கோம். இன்றைக்கி என்னடா ஒரே முருங்கைக்கீரைன்னு சொல்கிறீங்களா? அது அப்படி தான் ஸ்பெஷல் இன்றைக்கி. பாருங்கள், முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? சூப்பராக. எப்படி இருக்கு பாருங்கள், இதான் முருங்கைக்கீரை சாம்பார். இது ஒரு வீடியோ நான் நாளைக்கு போடுறேன். சும்மா சிம்பிளாக பண்ணதுனால அப்படி இருக்கும். அது கிராண்டாக ஒரு நாளைக்கு சாம்பார், முருங்கைக்கீரை சாம்பார் போட்டுடலாம். பாருங்கள், இதான் வந்து அவசரமாக வச்ச முருங்கைக்கீரை சாம்பார். ரைஸ் போட்டு சாம்பார் ஊற்றியாச்சு. அடுத்து நம்ம வேக வச்சுருக்கிற அல்டிமேட்டான நம்ம முருங்கைப்பூ ஆம்லேட் எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பராக குக் ஆகிடுச்சிங்க எல்லா பக்கமே. அதை பார்க்கும்போதே தெரியுது பார்த்தீங்களா? இதுதான் முருங்கைப்பூ ஆம்லேட். இப்படி தான் இருக்கும். நீங்களும் இப்படி தான் பண்ணணும். இப்படி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள், அவ்வளோதாங்க காம்பினேஷன். நீங்கள் எது கூட வேணாலும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். லெமன் சாதத்துக்குலாம் சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும்.
இதெல்லாம் வந்து இயற்கையாக கிடைக்கிறதுங்க. இந்த மாதிரி இயற்கையாக பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. என்னென்னதே வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா இதை விட ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு எதுவுமே இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் ஆஃப் யூ, தேங்க்யூ.